அன்புக்குரிய இதய எண்ணெய் ஊடக நண்பர்களே, இத்தவ காலத்தில் ஆண்டவருடைய பாடுகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற வேளையிலே, சிலுவையில் இயேசு தொங்கும் பொழுது வெளிப்படுத்தப்பட்ட 7 வார்த்தைகளை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அதனுடைய முகவுரையை நாம் கேட்டோம். முதல் வார்த்தையாக ஆண்டவர் வெளிப்படுத்திய வார்த்தை, தந்தையே இவர்களை மன்னியும், செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்ற வார்த்தை. அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய அந்த வாழ்க்கை பிறரை மன்னித்து வாழக்கூடியது. மனித மாண்புக்கு உரித்தான ஒன்று மன்னிப்பதன் வழியாக சமூகத்திலே ஒரு மனிதன் உயர்ந்து நிற்கின்றான். பொய் குற்றம் சுமத்தி பிலாத்து ஏரோதுக்கு முன்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முன்னிறுத்திய யூதர்களை ஆண்டவர் மன்னிக்க வேண்டினார். 30 வெள்ளிக்காசுக்காக ஆண்டவரை காட்டிக் கொடுத்த யூதாசை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மன்னிக்க வேண்டினார். பேதுருவுடைய வாழ்க்கை 3 வருடம் ஆண்டவரோடு உறவாடி உணவு உண்டு வாழ்ந்த பேதுரு துன்பத்தின் மத்தியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெரியாது என்று 3 முறை மறுதளித்தவர். அவரையும் மன்னிக்க வேண்டினார். மன்னிப்பு என்பது நிறைவாக முழுமையாக ஒரு மனிதனை உருவாக்குவது. ஆண்டவர் இன்று உயர்ந்து நிற்கின்றார். அதிகார பதவிக்காக தன்னுடைய பதவி பறிபோய் விடுமோ என்று ஒரு அஞ்சி பிலாத்து ஆண்டவரை தீர்ப்பிடுகிறார். அவரையும் மன்னிக்க வேண்டினார். ஜெபிப்போமா. இயேசுவில் அன்பார்ந்த உறவுகளே, ஆண்டவர் நம்மை இன்று மன்னிக்க வேண்டும்படியாக அழைப்பிடுக்கிறார். நாம் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உறவுகளையும் மன்னிப்போம், மன்னித்து ஏற்றுக்கொள்வோம். பகைமை, வெறுப்பு அனைத்தை விட்டு சகோதர உறவுகள், குடும்ப உறவுகள், சமூக உறவுகள் அனைவரையும் ஏற்று வாழும் பொழுது நாமும் இச்சமூகத்திலே உயர்ந்த மனிதர்களாக, தலை சிறந்த மனிதர்களாக வாழ்வோம். ஆமென். இணைந்து பயணிப்போம், இறையாசி பெறுவோம்.